Hi everyone. இன்னைக்கு நாம அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்ல இருந்து ஒரு ஐடென்டிட்டியோட ப்ரூஃப் பார்க்க போறோம். என்ன ஐடென்டிட்டினா a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square அப்படிங்கிற ஐடென்டிட்டியோட ப்ரூஃப் தான் ஆக்டிவிட்டி மூலமா நம்ம பார்க்க போறோம். அந்த ஆக்டிவிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு கார்ட்போர்ட் அப்படி இல்லனா சார்ட் ஷீட் இருந்தா போதும். நான் சார்ட் யூஸ் பண்றேன். சோ என்ன விதமான சார்ட் யூஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப் சார்ட் எடுத்துக்கிறேன். See here ஒரு ஸ்கொயர் ஷேப் சார்ட். ஸ்கொயர்னா எல்லாருக்கும் தெரியும் 4 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதோடைய ஏரியா ஃபார்முலா வந்து சைடு இன்டு சைடு. சோ இங்க ஈச் சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். சோ ஒரு சைடு வந்து நான் a ன்னு எடுத்துக்கிட்டேன்னா another 3 சைட்ஸ்மே a மெஷர்மென்ட் தான் இருக்கும். சோ ஏரியா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a into a ஸ்கொயர். சோ இந்த ஸ்கொயர் ஷேப் உடைய ஏரியா இஸ் a into a. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இதோடைய ஒரு சைட வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். b யூனிட்ஸ்க்கு நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். a ல இருந்து b யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்றேன். ஆட் பண்றதால இது ஷேப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்ன ஷேப்னா see here இங்க வந்து a சைடு இருக்கிற மெஷர்மென்ட்டும் இங்க b இருக்கிற மாதிரி இருக்கு. இது டூ சைட்ஸ் adjacent sides வந்து டிஃபரண்டா இருக்கு. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். இங்க b யூனிட்ஸ் இருக்குனா இங்க b யூனிட்ஸ் இருக்கும். இந்த ஷேப்புக்கு பேரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் உடைய ஏரியா இஸ் length into breadth. சோ இதோட ஏரியா length is a, breadth is b. சோ இதோட ஏரியா a into b. length into breadth னு சொல்றோம். length பதிலா a னோ breadth பதிலா b னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஏரியா is equal to a into b. இப்போ ஹரிசாண்டலாவோ கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இங்க a யூனிட்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு b யூனிட்ஸ் இங்க ஆட் பண்ணுவோம். சோ இங்க ஆட் பண்ணோம்னா இங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரும். சோ இதோடைய ஏரியா a into b. சோ இங்க length a, breadth b. சோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு a into b. இந்த ஷேப் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஷேப் வந்து நமக்கு மிஸ் ஆகும். அதையுமே கொஞ்சம் நாம ஆட் பண்ணிப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல கரெக்டா யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணோம்னா கரெக்டா இது ஃபுல்லா பாக்கும். சோ டோட்டலா பாருங்க இதோட ஏரியா b யூனிட்ஸ் வந்து சைடுல மெஷர்மென்ட் இருக்கு. சோ இதோட ஏரியா சைடு இன்டு சைடு b into b b ஸ்கொயர். சோ டோட்டலா இந்த ஃபிகரை பாக்கும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப் மேக் ஆகுதா? சோ பாருங்க ஈச் சைடோட லென்த் பாருங்க இது a plus b. சோ இதோட லென்த் இஸ் a plus b. இதோட லென்த் இஸ் ஆல்சோ a plus b. இங்கேயுமே a plus b தான், இங்கேயுமே a plus b தான். அப்போ 4 சைட்ஸும் a plus b a plus b a plus b தான் கிடைக்குது. அப்போ இந்த குவிக் ஸ்கொயர் உடைய ஏரியா கண்டுபிடிக்கலாம் வாங்க. நமக்கு தெரியும் ஏரியா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்டு சைடு. தட் இஸ் இங்க பாருங்க ஈச் சைடு a plus a plus b a plus b ன்னு இருக்கு. சோ ஏரியா ஆஃப் திஸ் பிக் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a plus b the whole square only. இப்ப பாருங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டோட ஏரியாவும் ஆட் பண்ணலாம். a ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இஸ் a ஸ்கொயர். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் ஷேப் இதுக்கு ab. அடுத்தது இங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு, இதோட ஏரியா இஸ் ab. அண்ட் இங்க ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கு, இதோட ஏரியா b ஸ்கொயர். டோட்டலா இத